கேட்போமா? யாராவது வாசிங்க. 2 Chronicles chapter 21, the first 7 verses. 2 நாளாகமம் 21ஆம் அதிகாரம். யோசபாத் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்து தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோராம் ராஜாவானான். அவனுக்கு யோசபாத்தின் குமாரராகிய அசரியா, ஏகியேல், சகரியா, அசரியா, மிகாவேல், செப்பத்தியா என்னும் சகோதரர் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரர். அவர்களுடைய தகப்பன் வெள்ளியும் பொன்னும் உச்சிதங்களுமான அநேகம் நன்கொடைகளையும் யூதாவிலே அரணான பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். யோராம் சேஷ்டபுத்திரனானபடியினால் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்ய பாரத்திற்கு வந்து தன்னை பலப்படுத்திக் கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான். யோராம் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாயிருந்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோடே பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார். நம்ம இன்னைக்கு ஒரு சில வாரங்களாக இந்த பழைய ஏற்பாடிலிருந்து சில பகுதிகளை நாம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பல வாரங்களாக நாம் அப்போஸ்தலருடைய புத்தகத்திலிருந்து நாம் சில காரியங்களை பார்த்து கொண்டு வந்தோம். And now we want to go back to the Old Testament. பழைய ஏற்பாடுல இருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். Your Bible, the Bible that you hold is very important. நீங்கள் வேதாகமம் உங்கள் கைகளிலே வைத்திருக்கிற வேதாகமம் ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம். சிலர் புதிய ஏற்பாடை மட்டும்தான் வாசிப்பது உண்டு. சரியா? அதிகமா புதிய ஏற்பாடுல வாசிப்பாங்க, தியானம் பண்ணுவாங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு முழு வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. புதிய ஏற்பாடை கொடுத்த ஆண்டவர் நமக்கு பழைய ஏற்பாடையும் கொடுத்தவர். சரியா? புதிய ஏற்பாடுல எப்படி முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியுமோ அதே மாதிரி பழைய ஏற்பாடிலும் அதிகமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். சில வேளையில புதிய ஏற்பாடு விளங்க வேண்டும் என்றால் நாம் பழைய ஏற்பாடை நாம் வாசிக்க வேண்டும். சரியா? உங்களுடைய வேதாகமத்தை ஆகினால நீங்க பழைய ஏற்பாடையும் அதிகமாக வாசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 39 புஸ்தகங்களில் அநேக ராஜாக்கள், ஆசாரியர்கள், நியாயாதிபதிகள், தலைவர்கள், இப்படிப்பட்ட நபர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கும். இவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு மாதிரியாக ஆண்டவர் அங்க வைத்திருக்கிறார். என்ன நம்ம செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இப்படி வாழ்ந்தா என்ன நடக்கும், அப்படி வாழ்ந்தோம் என்றால் என்ன நடக்கும் என்று நல்ல உதாரணம் உள்ள நிறைந்த ஒரு புஸ்தகம். அப்ப எங்கேயாவது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள், முன்மாதிரியான நபர்களை, அல்லாவிட்டால் பாவம் செய்கிற சில நபர்களை, தவறு செய்த நபர்களை குறித்து இந்த இடத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்படுத்திக் கொள்ள முடியும். நல்ல ஆரம்பித்தவர்கள் தவறாக போய் முடித்தவர்களை தவறாக போய் முடித்திருக்கிறார்கள் வாழ்க்கையை. அதுவும் நமக்கு பாடமா இருக்கிறது. சிலரு பொல்லாத வகையில ஆரம்பித்து நல்ல வகையில முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் நமக்கு மாதிரியாக இருக்கிறது. நல்ல ராஜாக்களை குறித்து பேசுகிறது, பொல்லாத ராஜாக்களை குறித்து பேசுகிறது. Everyone is an example, an inspiration, a divine example. ஒவ்வொருவரும் தெய்வன் நம்மை உற்சாகப்படுத்துவதற்காகவும் பாடம் கற்றுக் கொடுப்பதற்காகவும் வைத்திருக்கிறார். இவன மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்க கூடாது, இந்த மாதிரி செஞ்சோம்னா இப்படிதான் போய் முடியும். ஏன்னா கடவுள் மாறுவது கிடையாது. சரியா? இந்த தவறு செஞ்சோம்னா, இந்த ராஜா இல்லாட்டி இந்த மனுஷன் செஞ்ச தவறுல நம்மளும் செஞ்சோம்னா இப்படிதான் நம்ம வாழ்க்கை முடிய போகுது. அப்படி உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். விளங்குதா? If you imitate a particular character, you will know this is how you are going to end.
It is simple as that. Because the same God that led him is the same God that who is also leading us. இந்த ராஜாவை, இந்த பிரபுவை நடத்துகிற ஆண்டவர் தான் நம்மையும் நடத்துகிறார். அவனை வேற மாதிரி நம்மள வேற மாதிரி நடத்த மாட்டார். கரெக்டா? சோ இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சிலருக்கு பழைய ஏற்பாடுல ராஜா பேரு, நியாயாதிபதி பேரு, தலைவர்களுடைய பேரு கூட தெரியாது. அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா, ஆமாவா அப்படின்னு கேட்பாங்க. That is how lacking our Bible knowledge is. சரியா? So read your Bible. புத்தகங்கள் அதிகமாக சிலர் படிப்பது உண்டு. சில புத்தகங்கள் ஒரு ரீதியாக தான் எழுதப்பட்டிருக்கும். ஒரு காரியத்தை குறித்து, ஒரு தலைப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கும். You won't get full knowledge. பைபிள் மாதிரி வேற எந்த புத்தகமும் வராது. So that is why you must read the Bible and read it slowly. கொஞ்சம் நேரம் எடுத்து படிங்க. சும்மா நீ படிச்சுட்டு போயிடாதீங்க. சரியா? நம்ம இங்க பைபிள் படிக்கிறோமே அந்த மாதிரி படிக்க கூடாது. நீங்க பைபிள் இந்த 7 வசனத்தை ஒரு 20 தடவை நீங்க உட்கார்ந்து படிக்கணும். இந்த 7 வசனம் படிச்சோம் பாத்தீங்களா? திரும்ப 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 படிங்களேன். அப்பதான் உள்ள இருந்து அந்த அமுதம் வெளியே வரும். The gold or the honey will come. You got to read again. இந்த 7 வசனத்தை நான் என்னுடைய பிரசங்கத்தை விட்டுருங்க. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. நான் சொல்லாததெல்லாம் புரிவீங்க. ஏன்னா the Lord speaks to you individually. You understand? Now I am praying. In a sermon I pray. But the Lord doesn't do that. அது கடவுளுடைய சித்தம் கிடையாது. That means அது ஒரு பகுதி. அதாவது உங்களுக்கு வளர்றேன். திரும்ப சொல்றேன் பாருங்க. You see, now what I am doing is simply praying. இல்லையா? 21வது அதிகாரத்திலிருந்து நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்வேன். சும்மா பொதுவா எல்லாத்துக்கும் கத்து கொடுத்துட்டு போயிருவேன். அது பொதுவான ஒரு சத்தியங்கள். அது பொது. ஒரு பெரிய தோட்டம் வச்சிருக்கிறீங்க நீங்க, நெல்லு தோட்டம். இங்க இருந்துகிட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி அலட்டி, இங்க இருந்து மருந்து அடிக்கிற மாதிரி ஓகே அடிச்சு முடிச்சுட்டேன். சரியா? சில செடிங்களுக்கு கிடைக்காது மருந்து. சில செடிங்களுக்கு அந்த மருந்து போய் படாது, தண்ணி ஊத்தப்படாது. ஒவ்வொரு செடியையும் ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் வளர்க்க வேண்டும் என்று சித்தம் கொள்ளுகிறார். You are a child who is very special in his sight. Understand? You may be my member, but for God you are a personal child. You must understand. And so everyone needs a special care. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் he cares for you. சரியா? பிரதர் பீட்டர் கணேசனுக்கு மருந்து போடுற மாதிரி பிரதர் சின்ன தம்பிக்கு மருந்து போட மாட்டாரு. அதே மருந்து போட்டா ரெண்டுல யாரோ ஒண்ணு செத்து போயிடும். முடியாது. வழங்குதா? அவருக்கு கொஞ்சம் குறைச்சு போட வேண்டியது இருக்கும், இவருக்கு கொஞ்சம் கூட போட வேண்டியது இருக்கும், இவருக்கு வேற மாதிரி மருந்து கலந்து கொடுக்க வேண்டியது இருக்கும், தண்ணி இவருக்கு ரொம்ப ஊத்த வேண்டியது இருக்கும், அவருக்கு கொஞ்சம் குறைவா ஊத்த வேண்டியது. Only the gardener knows. தோட்டக்காரருக்கு மட்டும்தான் தெரியும். And he grows trees individually. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மரத்தையும் அவர் வளர்க்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். கரெக்டா? சோ ஆகையினால் தான் சபைக்கு இந்த பிரசங்கம் கேட்டுட்டு சரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு போக கூடாது. இந்த புக்கை படிச்சுட்டேன், அந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டேன், இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், அப்படிலாம் கிடையாது. Understand? You must take the Bible and sit down personally, because there are a lot of things he wants to deal with you personally. தனிப்பட்ட முறையில். So how do you read இந்த 7 வசனங்கள்? இப்படி படிச்சுட்டு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. I promise you. சரியா? ப்ராமிஸ் பண்றேன், உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. இந்த மாதிரி படிச்சீங்கன்னா 7 வசனத்தை படிச்சுட்டேன். நாளைக்கு 8ல இருந்து ஒரு 15 வரல படிப்போம். கேனோ, you will never grow. வளரவே முடியாது. நீ காயே காய்க்க மாட்ட, கருப்பாயிருவேன். சரி, காஞ்சி பேர் சொல்லுங்க. Read it again and again and again and again. Understand? நான் பைபிளை பல தடவை படிச்சிருக்கிறேன். சில பகுதிகளை எத்தனையோ தடவை படிச்சிருக்கிறேன். சில வசனங்களை I still got to read again and again and again. திரும்ப திரும்ப நானும் படிச்சுதான் ஆகணும். ஓ, எனக்கு பைபிள் தெரியும், நான் அதான் இதை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு போனா எனக்கே அது ஆசீர்வாதமா இருக்காது. வழங்குதா? என்னுடைய சொந்த வளர்ச்சிக்கு நான் பைபிள்ல படிச்சு உட்கார்ந்து ஆகணும்.
Every day I sit 2 hour 3 hour I sit, and sometimes I read only a few verses because I got to read for my own sake. எனக்கு சொந்தத்துக்கு, உங்களுக்காக இல்ல. எனக்குதா. So அதே மாதிரி தான், sit with the verse. கொஞ்சம் படிச்சாலும், நிறைய படிக்கிறது நல்லது, பைபிள்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளுகிறது. ஆனா உங்களுடைய தனிப்பட்ட முறையில் if you want the Lord to feed you, then you must read again and again and again. You will be surprised. You will be surprised. இத நான் சொன்னா உங்களுக்கு புரியாது, நீங்க படிச்சாதான் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆமா, 7வது தடவை படிச்சிட்டேன், 8வது தடவை தான்டா புரியுது அப்படி நீங்களே சொல்லுவீங்க. நாகமான் மாதிரி 6 தடவை உள்ள போயிட்டு வந்தா இன்னும் என்ன இருந்துச்சு? அழுக்காதான் இருந்துச்சு. 7வது தடவை தான் என்ன செஞ்சான்? சுத்தமானா. ஏன் 7வது? அது எனக்கு தெரியாது. சரியா? ஏன் நான் 10வது தடவை படிச்சாதான் அவர் கொடுக்கிறாரு? அதுவும் எனக்கு தெரியாது. பட் எனக்கு ஒண்ணு தெரியும், திரும்ப 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 படிக்கதான் அது நடத்துல இருந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். சரியா? So read your Bible. Read it again and again. Read the Old Testament, New Testament. எல்லாத்தையும் படிங்க. எல்லா இடத்தையும் ஆண்டவர் காட்டுகிற பகுதிகள், வசனங்கள் படிச்சு கொண்டே இருங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மற்ற புத்தகங்கள்லாம் படிக்கிறீங்கன்னா டெம்பரவரி, கொஞ்ச நேரம் சைட்ல தூக்கம் வரும்போது பார்த்தீங்களா, சரி அப்ப படிச்சுட்டு தூங்கிடுங்க. Never mind. But the Bible is a different book altogether. Right, we'll go quickly. We need to go at 11 o'clock for visiting the land. ஏன்னா நீங்க தீர்மானம் எடுக்கணும் நம்ம அனைவரும். ஸோ நீங்க எவ்வளவு பேர் வர முடியுமோ வர வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறேங்க. 10 கிலோமீட்டர் தான் அது. அந்த ஜாம் டிராபிக் லைட்னால தான் 20 minutes எடுக்குது. Otherwise it's a very short distance. We just see the land, pray and then come back. Right, okay. எங்க இருக்கிறோம்? Okay, 21, chapter 21. ஜெகோஷாப், சீக்கிரம் முடிச்சிடுறேன். நீங்க வீட்டுல போய் நான் தான் சொல்லிட்டேன், நீங்க திரும்ப படிக்கணும். படிச்சுக்கீங்க. ஜெகோஷாப்பேட் என்று ஒரு நல்ல ராஜா இருந்தார். அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். நிறைய பிள்ளைங்க, ஆனா ஒரு பிள்ளை ஜெகோராம், எகோராம் என்று சொல்லப்பட்ட ஒரு மகன் இருந்தான். சரியா? இந்த ஜெகோராம இவன் என்ன செஞ்சானா, ஜெகோஷாப்பேட் பண்ண தப்பு, இந்த அப்பா பண்ணுகிற தப்பு அல்லது அம்மா பண்ணுகிற தப்பு. நல்லா கேளுங்க. இது நிறைய பிரச்சனை நான் உங்களுக்கு செய்ய முடியும். பட் it will take a long time and I got to go through the history. So I don't want to do that. But I want to just tell you this. நான் நினைக்கிறேன் இந்த எகோராம் என்று சொல்லப்பட்டவன் நாரி போன காரணமே ஒரு முக்கியமான காரணம் அவன் அப்பம் பண்ண தப்பு. You know, one reason was his father and another reason was his wife, அவனுடைய பொண்டாட்டி, who was a devil. சரியா? ஒரு இந்த மாதிரி தப்பு பண்ற அப்பனும் இந்த மாதிரி பொண்டாட்டியை நீ கல்யாணம் பண்ணனா உருப்படவே முடியாது வாழ்க்கையில. It is simple as that. இல்லையா? சரித்திரம் எல்லா இடத்துலயும் நமக்கு கத்து கொடுக்கிறது. Okay, of course புருஷனாவும் இருக்கலாம், பொண்டாட்டியும் இருக்கலாம். சரியா? It is biblical. Let's come back to the Bible. I'll show it to you. ஒரு ஆளு 2 ஆளை குறித்து பேசல. You marry wrong, you die. Understand? இது வேதாகமத்துல மட்டும் கிடையாது, நம்முடைய உலகத்தின் சரித்திரத்திலையும் நாம் பார்க்கிறோம். தவறான ஆட்களோடு நாம் சம்பந்தப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உருப்பட வாய்ப்பே கிடையாது. சுத்தி முள்ளுக்கு உள்ள நடுவுல இருந்துட்டு நீ வளரணும்னு பார்த்தனா நீ வளர முடியாது, செத்து போயிடுவ. ஓகே, அந்த ஜெகோராமுடைய வாழ்க்கை அப்படிதான். ஜெகோஷாப்பேட் used ஜெகோராம். யெகோஷாப்பேட் யெகோராமை பயன்படுத்தினார். And that was Jehoshaphat உடைய mistake. But you must understand, Jehoshaphat ஒரு நல்ல ராஜா. You understand what I mean? Jehoshaphat was a very very God fearing man. ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணா, அவனுடைய மகனை பயன்படுத்தினா, அது அந்த ராஜ்யத்தை ஒரு அளவு குலுக்கி எடுத்துருச்சு. நீங்க படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் தேசம், நம்ம இன்னைக்கு பரிசுக்கு போக முடியாது, பரவாயில்ல, ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. Now listen. தாவீதை ராஜாவாக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? சவுலை விலக்கிட்டு தாவீதை ராஜாவாக்கிட்டு அவர் சொன்னாரு, தாவீது நீ ரொம்ப எனக்கு இருதயத்துக்கு விருப்பமான மனுஷன்டா, நான் ஒண்ணு மட்டும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன்டா, இனிமேல் உன்னுடைய சந்ததி தான் எங்க உட்காருவாங்க? ராஜ்யத்துல. ஒரு கோசம் நக்கல் இருக்குதா? ஒரு கொடுங்க பிரதர், ஜஸ்ட் பக்கத்துல இருக்கு. ரைட்.
உன்னுடைய சந்ததி தான் இந்த நாட்கள்ல உட்காருவாங்க. சரியா? டேவிட் கிட்ட சொன்னாரா? புரியுது, எல்லாத்துக்கும் தெரியும். தாவீது கிட்ட ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு ஆண்டவர். தாவீது, உன்னுடைய சந்ததி, your descendant, உன்னுடைய ஜெனரேஷன், உன்னுடைய சந்ததி தான் இதுல உட்காருவாங்க, வேற யாரையும் நான் உட்கார விட மாட்டேன்னு சொன்னாரு. and it is true. நீங்க படிச்சீங்கன்னா தாவீது, சோலமன், ரெகோபோம் அப்படியே வரும். அப்படியே பாத்தீங்கன்னா தாவீதுடைய சந்ததி மட்டும் உட்காருவாங்க. சில காலகட்டத்துல ஜோசியா மாதிரி அவங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் கொண்டுடுவாங்க. ஆனா இந்த ஜோசியா சின்ன பையனா இருக்கும் போது ஒரு நர்ஸ் இந்த ஆசாரியோட பொண்டாட்டி என்ன செய்வாங்கன்னா ஓடி கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க, ஒளிச்சு வச்சிருவாங்க. அவனை ஒளிச்சு வச்சே வளர்த்து 6 வயசான பிறகு அவனை ராஜாவா என்ன செஞ்சிருவாங்க, கொண்டு வந்துருவாங்க. சரியா? அப்புறம் பைபிள்ல என்ன எழுதுவாருன்னா, இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னா கடவுள் தாவீதுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தினால. சில பொல்லாத ராஜாங்க இருந்திருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அழிக்கணும் என்று நினைச்சாராம், ஆனா அழிக்கலையா. ஏன் அழிக்கல? தாவீதுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். சோ தாவீதுடைய சந்ததி தான் இங்க உட்காரணும், வேற யாரையும் உட்கார விட மாட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஜெகோஷாபேத் ஒரு நல்ல ராஜா. இவன் செஞ்ச தப்புனால தாவீதுடைய சந்ததி உட்கார வேண்டிய இடத்துல ஒரு காலகட்டம் இஸ்ரவேல்ல இருந்த ஒரு பொம்பளை என்ன செஞ்சிருச்சு, உட்கார்ந்துருச்சு. ஜெகோராமுடைய பொண்டாட்டி. ஜெகோராம் செத்த பிறகு இந்த பொம்பளை எல்லாத்தையும் கொன்னுட்டு அந்த பொம்பளை உட்கார்ந்துருச்சு. அந்த பொம்பளை தாவீதுடைய சந்ததி என்னது கிடையாது. But the mistake was made by not a bad king but a good king. You understand what I mean? அந்த தப்பு அன்பானவர்களே செய்தது ஒரு கெட்டவன் கிடையாது. கெட்டவனால இந்த பொம்பளை உட்கார்ந்துருச்சுன்னு சொன்னா பரவாயில்ல, ஒத்துக்கொள்ளலாம். நல்லவன் செஞ்ச தப்பு. Understand? That is why the Bible is so important for us. உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப முக்கியம். சரியா? பொண்ணு பார்க்க போற, நீ மாப்பிள்ளை பார்க்க போறன்னா இந்த மாதிரி பகுதிகளை படிச்சுட்டு போ. வழக்குதான். தவறு பண்ணுன வேற பேய் தான் உட்கார்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் சோப்பா இருந்துச்சு, மிளகா மாதிரி குறைக்குது, அதுதான் வழக்குதான். கருப்பா இருந்துச்சு, கறி கட்ட மாதிரி இருக்கு. இல்ல அதையும் சொல்லி இருக்கும். அன்னட்டி செல்லமை எனக்கு சண்டைக்கு வருமா, பத்தியா சோப்பா இருந்தா நல்லது, கட்டது பத்தியா அப்படிங்கிற. அதனாலதான். Now let's compare. Jehoshaphat's mistake. Understand, one mistake caused a lot of problems for a lot of people. நிறைய பேர் செத்து போனாங்க. கடவுள் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் கொஞ்ச நேரம் பிரேக் ஆவணிச்சு. சரியா? ஜெகோராமை போல ஆட்கள் பெரிய தவறுகளை செய்தாங்க. ஜெகோஷாபேத் என்ன செஞ்சாரு தெரியுமா தப்பு? Sorry, okay, I'm trying to recall because I didn't prepare this sermon. I prepared something else, but I'll come to this, we'll see. Now, let us turn to 2 Chronicles chapter 18 verse 1. What was the mistake that Jehoshaphat made? 18:1. பாத்தீங்களா? ஜெகோஷாபேத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் அவன் என்ன செய்தானாம்? ஆகாபோடு சம்பந்தம் கொண்டான் என்று சொல்லுகிறது. பாருங்க, ஜெகோஷாபேத் யூதா தேசத்துடைய ராஜா. கரெக்டா? சதர்ன் கிங்டம். சிங்கப்பூர் வச்சுக்கொள்வோம். ரெண்டா பிரிச்சிருச்சுல, மலேசியா, சிங்கப்பூர். அந்த மாதிரி தான் இஸ்ரவேல் ரெண்டா பிரிஞ்சிச்சு. இஸ்ரவேல், யூதா. இஸ்ரவேல் 10 கோத்திரம், கீழே இந்த 2 கோத்திரம் யூதா கோத்திரம். ஓகேயா? நவ மலேசியா, சிங்கப்பூர் வச்சுக்கணும். இஸ்ரேல், யூதா. யூதாவை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஏன்னா யூதாவுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. இவனுக்கு ஜெரோபோம் என்று ஆண்டவர் நியமிக்காத ராஜா, ஆண்டவர் நியமிக்காத ஆசாரியர்கள் பின்னால போயிட்டானுங்க.
அதனால கடவுள் ஏசிக்கிட்டே இருப்பாரு. நீங்க சொந்தமா தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்களா? சொந்த ராஜாவை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க, சொந்த ஆசாரியனை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க, சொந்த ஆராதனை இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க, போங்கடான்னு தள்ளி போட்டாரு. அவனுக்கு மேல கொஞ்சம் ஆத்திரம். சில நல்ல ராஜாக்கள் இருந்தாங்க, ஆனா கடவுளுக்கு பொதுவா இஸ்ரவேல் மேல ஆத்திரம். ஆனா யூதா தேசம் தாவீதுடைய சந்ததி வந்த தேசம். இப்ப இந்த சின்ன நாட்டு ராஜாவாக யார் இருந்தா? ஜெகோஷாபேத் இருந்தார். நல்ல ராஜா, கடவுளுக்கு பக்தியானவன். ஆக்சுவலி if you read இந்த 2 நாளாகமம் படிச்சீங்கன்னா தாவீது, சோலமன், எசேக்கியா, ஜோசியா, இப்படிப்பட்ட ஆசியா, இப்படிப்பட்ட நல்ல ராஜாக்கள் மத்தியில ஜெகோஷாபேத் ஒரு நல்ல ராஜா, கடவுளுக்கு பயம். இவனுக்கு என்ன பிரச்சனைனா, இவன் ஆகாபோடு, அதாவது இஸ்ரவேல் தேசத்து ராஜாவோடு சொந்தம் கொண்டாடணும் என்று என்ன செஞ்சான்? தீர்மானிச்சான். நம்ம என்ன இருந்தாலும் தூரத்து சொந்தம் தானடா, 12 கோத்திரத்துல இருந்து தானே வந்தோம் எல்லாம், யாக்கோபு தானே நம்மளுக்கு பிள்ளைங்க, அப்பா. அதனால நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஒன்னாயிருவோம்டான்ட்டு ஒரு நாள் ஆகாப போய் பார்த்து, உன்னுடைய பிள்ளைய மகளை என்னுடைய பையனுக்கு என்ன செஞ்சிருவோம்? கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அப்ப 2 பேரும் சொந்தக்காரன் ஆயிருவோம். சொந்தக்காரன் ஆன பிறகு நமக்குள்ள பிரச்சனைகள் வருவதற்கு என்னது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா உன் மக என்னுடைய அரண்மனையில வாழ போறா, என்னுடைய அரண்மனையில. இதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஜெகோஷாபேத் பண்ண தப்பு, ஜெகோஷாபேத் பண்ண தவறு. சோ திருமணம் பண்ணும் பொழுது நம்ம மேரேஜ் கோர்ஸ்க்கு வந்துட்டு மேரேஜ் இருக்கு. You and I must be very careful. The parents must be careful. பெற்றோர்கள், பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Because these are life decisions. வாழ்க்கையின் தீர்மானங்கள். சரியா? And all our marriages must be directed by God. கடவுள் நம்மை நடத்துகிறவராக இருக்கணும். அந்த நாட்கள்ல நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது, நான் ஈப்போல வளரும்போது ரொம்ப ஜாதி தான் பார்ப்பாங்க. வழங்குதா? இப்ப என்ன, திருநெல்வேலியா திருட்டு வேலியா? எங்களுக்கு தெரிஞ்சது 2 வேலி தான். ஒண்ணு நீ திருநெல்வேலி, அல்லாட்டி திருட்டு வேலி. இது 2 தான். திருநெல்வேலி தான் முத சாய்ஸ், திருநெல்வேலியா தான் இருக்கணும். நீ வெளியே போட்டா என்னடா அவன் பண்ணிட்டான், வெளியே உள்ளவள கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு உள்ளாரே சேர்த்து உள்ளாரே. நீ கேட்கிற மாதிரி நீ நடப்பிய, அப்பதான் பேசுவான். அதுக்கு சுருக்குன்னு குத்துனுட்டு, ஏன்னா நீ அவுட் சைடர், ஜென்டாயில கொண்டு வந்துட்ட. சரியா? Now these are the way we made choices. இல்லையா? Wealth, color and all this kind of things. But Jehoshaphat made a choice because of advantage. சாதகமாக இருக்கும் என்று. ஆனா அது கடவுளுக்கு பிடிக்காத காரியம் என்று வேதம் திட்டவட்டமாக என்ன செய்கிறது? சொல்லுகிறது. So be careful. To the parents I will tell you, be careful when you choose, because in our own mindset and fleshy decisions, மாம்சத்தின் தீர்மானங்கள் பிரகாரம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சில வேளையில் என்ன செஞ்சிருவோம்? நாசமாக்கிரும். பிள்ளைகள் நீ இப்ப தீர்மானம் எடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. Don't worry, the time will come. ஐயா, நேரம் வரும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். இப்போதைக்கு கம்முன்னு அட்டக்கிட்டு உட்கார்ந்து கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட். ஏன்டா? ஆண்டவர் காட்டுறாரு பிரதர். கடவுள் காட்டுறதுக்கு நிறைய இருக்கு, 99%. அதை விட்டுட்டு இந்த 1%ல தான் காட்டிட்டாங்க. கரெக்டா எங்களுக்கு தெரியும். அந்த தீர்க்க தரிசன வேலை எல்லாம் வச்சுக்காத, எங்ககிட்ட டூப் விட்டுக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு தெரியும், நாங்களும் விட்டு தான் வந்திருக்கிறோம். கடவுள் காட்டுற படிச்சு முடிக்கல, அதுக்குள்ள கடவுள் காட்டிட்டான். கோட்டடிக்க போறேன்னு காட்டல, வந்துட்டேன் ஃபெயில் பண்ண போறேன்னு காட்டலையா? அதெல்லாம் இல்ல. Form 5 படிக்கிறான், Form 3 படிக்கிறான், கடவுள் காட்டிட்டான். பாவி ஜெபத்துக்கு விட்டதுக்கே வரமாட்டான், கடவுள் அவங்களுக்கு சொல்லிட்டாரா இதை மட்டும். Now listen. So don't worry, don't choose, don't destroy your life. Lot of young people are destroyed because of girlfriend and boyfriend. I know. வளக்குதா? girlfriend boyfriend third ன பிறகு நல்லா படிச்சிட்டு வருவான். ஓ Form 3 இத்தனை ஏயா, ஓ praise the Lord, hallelujah,
Form 4 காதலும் விடுவோம், Form 5 கிரேட் பாரு நாசமாயிருவோம். You understand? I think it is the devil's way of destroying your life. உன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்குவதற்கு. Don't do that. Understand? எங்க காலங்கள்ல கேர்ள் ஃபிரண்ட் பாய் ஃபிரண்ட் வச்சிருந்தா போய் பார்த்தாதான் முடியும். இந்த காலத்துல முடியல, நீ ரூம்ல உட்கார்ந்துகிட்டே பாத்துக்கிறியா? இன்டர்நெட் போன்ல 4 hours and hours your life get destroyed. Everything the devil ransacks, பிசாசானவன் கொள்ளையாடுகிறவனாக இருக்கிறான். பைபிள்ல சொல்லுது தானே, யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல, பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் யோவான் 10:10 படி. தண்ணி அடிச்சிடும். Okay, John 10:10 quickly. All right. திருடவும் முதல்ல கொலை செய்யறதுக்கு முன்பு என்ன சொல்லுகிறாரு? திருடனா வருவான்ட்டு. He comes to steal, and a lot of lives are being stolen by the devil. அநேக வாழ்க்கைகள் அன்பானவர்களை திருடப்படுகிறது. இவன் படிச்சு என்னமோ இடத்துக்கு வர வேண்டியவன், ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவன், படிக்காதபடி படிக்க முடியாதபடி தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். எல்லாம் அவனுடைய காலங்கள், அவனுடைய எதிர்காலம், அவனுடைய டெஸ்டினி திருடப்படுகிறது. And this you and I must understand is the devil's way of doing it. இது பிசாசானுடைய வகை, பிசாசானுடைய முறை. வழங்குதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒழுங்கா வாழ முடியல, குடும்பத்தோடு நீ ஒழுங்கா வாழ முடியல, உன்னுடைய படிப்பு, உன்னுடைய எதிர்காலம் போயிருச்சு, உன்னுடைய வேலை செய்ய முடியல, ஒழுங்கா காரியங்களை முடிக்க முடியல. யாரு கேட்டா the problem you're not able to handle. You see, பொண்ணையோ ஆணையோ சமாளிக்கிறது ஆண்டவர் ஒரு அளவு வயசுக்குள்ள தான் கொடுப்பாரு அந்த ஞானத்தை ஹேண்டில் பண்றதுக்கு. வழங்குதா? It's after a particular age that you can handle a family. ஒரு குடும்பத்தை சமாளிக்க, ஒரு பொண்ணை சமாளிக்க. You cannot handle it when you are 15 or 18. You cannot handle it. The responsibility is too big. அந்த பொறுப்பு ஒரு பெரிய பொறுப்பு, உன்னால சமாளிக்க முடியாது. ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் நீ எல்லா ஸ்டேஜையும் வளரணும் என்று எதிர்பார்க்கிறார். 15 வயசு, 18, 21 படிச்சு முடி, ஒரு வேலை தேடு, ஒரு நல்ல இதா உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ, பொறுப்பா இருக்கிறியா, then okay now அப்படி கரெக்டா அந்த ஸ்டேஜ் ஆண்டவர் வகுக்கிறது. இதையெல்லாம் you will see it in nature. It runs parallel to God's will. கடவுளுடைய சித்தத்தின் பிரகாரம் he leads us step by step. Don't shoot early. சீக்கிரத்துல பூந்துறாத. You understand? இந்த பிசாசானவன் இந்த கடைசி நாட்கள்ல பலவிதமான இச்சைகள், இந்த தமிழ் படம் கொடுக்கு, இந்த வங்காளி படம், அப்புறம் இந்த இங்கிலீஷ் படம், all this nonsense are not right teachings. நல்ல பாடங்கள் கிடையாது, தவறான பாடங்கள். இது முன்னால உட்கார்ந்து இருக்காத, உருப்பட முடியாது. சரியான டீச்சர் முன்னால உட்காரணும். You understand? You cannot pass your life's exam by sitting in front of a wrong teacher. தவறாக போதிக்கிறவன் முன்னால உட்கார்ந்து கொண்டு வாழ்க்கையின் பரீட்சையில என்ன செய்ய முடியாது? தேர்ச்சி பெற முடியாது. Sit under the right teacher for a good future. ஒரு நல்ல டீச்சரோடு உட்கார்ந்து, like the Bible, the church, the good people, your parents. அதனாலதான் சாலமன் எழுதுகிறார், டேய் உன் அப்பா அம்மாவுடைய பேச்சை என்ன செய்ய? கேளுடான்ட்டு. ஏன்னா வாழ்க்கையில உங்க அப்பா அம்மாவுக்கு மேல உனக்கு நல்லதை சொல்றது யாராலையும் என்னது இருக்கவே முடியாதுல. எனக்கு தெரியும்ல, எனக்கும் இப்ப வயசு 45 ஆச்சு, எனக்கு தெரியும். உங்க அப்பா அம்மாவுக்கு மேல no it's true. Your girlfriend or your boyfriend will tell you something that will be advantageous for her. வழங்குதா? உன்னுடைய நீ காதல் பண்ற பொண்ணும் ஆணும் அவங்க சில தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு சாதகமா தான் சொல்லுவாங்க. உதாரணமாக உன்னோட அப்பா, நான் பாய் கேர்ள் சொல்லும் போது நீங்க திருப்பிக்கிடுங்களா? It can be a boy, it can be a girl. அப்படி வச்சுக்கொள்ளு. உங்க அப்பா அம்மா நீங்க எல்லாம் குடும்பமா ஜோகூர்ல இருக்கிறீங்கன்னா அந்த பிள்ளை இல்லடாடி ஜோகூர் நல்லா இல்லடாடி, கேள் தான் நம்மளுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். ஓகே, வெரி குட். ஆனா அந்த பொம்பளை எதுக்காக தெரியுமா சொல்லுது? இல்ல இதை மட்டும் நான் உதாரணமா பாவிக்கிறேன், அப்படிதான் சொல்லுதுன்னு சொல்லல.
அதுக்கு சாதகமா மாமனார் மாமியார் கூட போய் மாட்டிக்கொண்டா, கூட தாங்க முடியாதோ, பொருளை வாங்க சொல்லிடுவோண்டா அப்படின்னு. Everybody will do things for their own advantage. Even your wife, your husband. Understand? But there are one group of people who will always make sure நீ நல்லா இருக்கணும் என்று. தெரியுமா? நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் ஆபத்துல பட்டாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருக்கணும் என்று. யார் தெரியுமா? It will be your parents. It will be your parents. சரியா? That is why இப்ப நம்முடைய சந்ததியை எடுத்துக்கொண்டோம்னா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கடன் வச்சிருக்கிறோம். அவன் வச்சிருக்கீங்களா? இல்லையா? கடன் வாங்கி வீடு வாங்குவோம், கடன் வாங்கி காடி வாங்குவோம், வாழ்க்கை முழுதா சிங்கப்பூருக்கு போய் உழைப்போம், மலையில இதுல அதுல அந்த காசை எடுத்து கடன் வாங்கி என்ன செய்வோம்? ஒரு வீடையோ இதையோ அதையோ வாங்கி போடுவோம். எதுக்காக? கடன் முடிச்சு முடிகிறதுக்குள்ளார நம்ம கொட்டுக்கிட்ட வாய்ப்பு இருக்கு. அப்ப வரலையா? ஏன் அந்த வீட்டுல யார் வாழணும்? என் மக வாழணும். அவனுங்க என்ன செய்யக்கூடாது? கடன் எடுக்க கூடாது. அவன் என்ன மாதிரி அலையக்கூடாது. அவன் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது. அவன் என்ன மாதிரி கூலி வேலை செய்யக்கூடாது. அவன் நல்லா இருக்கணும். படிடான்னு சொல்லி கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நம்ம கஷ்டப்படுகிறது அவனால. அண்டர்ஸ்டாண்ட்? அல்லாட்டி நம்ம வீடு கடன் வாங்காம சும்மா சின்ன காசு செலவா கொடுத்துட்டு இந்தியாவுக்கு போகலாம், சுவிட்சர்லாந்துக்கு போகலாம், நார்வேக்கு போகலாம், யூரோப்புக்கு போகலாம், அமெரிக்காவுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம், நல்லா போய் 5-star ஹோட்டல்ல தங்கிட்டு தின்னுட்டு வரலாம். We don't do that. We sacrifice parents generally in our generation. Why? We don't want the children to suffer like that. You understand what I mean? Understand? So அதான் Solomon சொல்லுகிறாரு, be careful, listen to your parents. அவர் சொல்லல ராஜாவை போய் கேளு, படிச்சவன்கிட்ட கேளு, ஒரு ஞானி கிட்ட போய் கேளு என்று. Listen to your parents என்று சொல்லுகிறாரு. காரணம் என்னவென்றால் nobody will speak to your advantage 100% than your parents. That is how God leads. கடவுள் நடத்துகிறார். சரியா? So ஆகையினால அன்பானவர்களே, listen very carefully. Who influences you is very important. சரியா? சரி, I'll just come to this one point and finish it. I'm actually finished with my sermon. 6வது வசனம் படிப்போமா? 21:6. இஸ்ரவேலின் ராஜாக்களின் ஜெகோராமை குறித்து பேசுகிறது. வழிகளிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்ததை போல செய்தான். யார் செஞ்சான்? இல்ல கரெக்ட், படிக்கப்படுது, படிங்க. ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாயிற்று. ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு பொண்டாட்டி. அதனாலதான். You understand what I mean? ஆகாப்பு செஞ்சதை போல செஞ்சானா? உன் பொண்டாட்டி யாரு? ஆகாப்புடைய மக. நீ படுக்கிற இடம் ராங்கான இடம். You understand what I mean? Understand? Your influence is wrong. Somebody is poisoning you every day. ஒவ்வொரு நாளும் ஒருத்தி என்ன செய்துகிட்டு இருக்கறா? உனக்கு பாய்சன் கொடுத்துக்கிட்டு இருக்கறா. So ஜெகோரா மாதிரி பொண்டாட்டி மாறுகிறதை பார்க்கிலும் பொண்டாட்டி மாதிரி யார் மாறிட்டா? யூதா மாறிடுச்சு, ஜெகோரா மாறிட்டாரு. அத பைபிள் சொல்லுகிறது. ஆகாப் செஞ்ச மாதிரியே செய்யறானா? ரெண்டு தேசமும் வேற ஊரு, ஆனா பைபிள் சொல்லுகிறது இந்த ஊருக்காரன் அந்த ஊருக்காரன் மாதிரி செய்யறானா? அந்த காலத்துல போன் இருந்துச்சா, கம்ப்யூட்டர் இருந்துச்சா கான்டாக்ட் பண்றதுக்கு? அந்த ஸ்கைப்பா சொல்றாங்க, அந்த மூஞ்சி போட்டு பாக்குறது, அது இருந்துச்சா? ஒண்ணுமே கிடையாது. ஆனா பைபிள் சொல்லுகிறது அவன் மாதிரியே இவன் நடக்கிறான்டா. ஏன்? அவனோட பொண்டாட்டி ஒன்னு படுத்து கிடக்குது பக்கத்துல, அது ஒரு பேய். Understand? She is good enough to poison you. Understand what I mean? Influence. Be careful of who influences you. TV is a devil. Understand? News பாருங்க, நான் நானும் பார்க்கறேன் இப்ப டிவி. நியூஸ் மட்டும் தான் 511 அந்த CNN. ஏன்னா எனக்கு அந்த கட்ஸா அந்த இஸ்ரேல்ல அந்த சண்டைய பார்க்கணும் என்று எனக்கு ரொம்ப ஆசை. இன்னும் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்புறம் இப்ப லிபியால வேற சண்டை போட்டுக்கிறாங்க பொழுது, அப்புறம் அந்த சீரியால வேற. You must see all this, what is happening to this world. இந்த பிளேன் MH17 அடிபட்டு 80 பேருடைய பணம் இன்னும் என்னதான் அங்க கிடக்குதான். இப்பதான் போறானுங்க.
எல்லாம் மூக்க மூடிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு கண்ட மாதிரி அவன் மருந்து அடிச்சுக்கிட்டு போறான். அவன் பணத்தை வந்து என்ன தெரியுமா சாப்பிடுது? குருவிகளும் பூச்சிகளும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. What is the Bible saying about all this? You must ask yourself. ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது? Before you judge, look at the Bible. Look at the Bible. சிலருடைய மரணத்தை குறித்து ரொம்ப மோசமாக பைபிள் எழுதும். இந்த ஜொகோராம் பையனுடைய மரணத்தை பாருங்க. அப்புறமேல அவனுக்கு ராஜ மரணம் என்ன செய்யலையா? கொடுக்கப்படாமல் வெளியே அவன் புதைக்கப்பட்டான் என்று இருக்கும். ஜெசபேலுடைய உடம்பை என்ன தின்னுச்சான்? நாய் தின்னுச்சு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் 80 பேர் நியாயம் தீர்க்கிறேன்னு நினைக்காதீங்க இல்லையா? But I want to see everything biblically. What is God telling us? யா ஆண்டவரே, 80 பேருடைய பணம் அந்த 2 வாரமாக மழையிலையும் வெயிலையும் என்னது நாறிக்கிட்டு கிடக்குது. நம்ம எலி பூனை நாயை கூட அப்படி விட மாட்டோமே. விடுவீங்களா? உங்க வீட்டுக்கிட்ட எங்கேயாவது விழுந்துருச்சுன்னா ஏதாவது போட்டு மூடி கீடி ஏதாவது பண்ணிடுவோம். பட் 80 பேருடைய பணம் அப்படி கிடக்குது. What is the Lord telling us? He is telling a lot of things today. நிறைய காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரி, ஓகே. So be careful of who influences you. சரியா? டெலிவிஷன் முன்னால, கெட்ட கூட்டாளிங்க முன்னால, பல்பு மாதிரி இருக்கிற அவன் கூட போய் சேர்ந்துக்கிற நீ. அப்ப நீ எப்படி உருப்படுவ? அவனை மாதிரி தான் பேசுவ, அவனை மாதிரி தான் நடந்து கொள்வ. சிலருடைய கூட்டாளியை பார்த்தாலே பயமா இருக்கு. இந்தியன் ஃபிளரை பார்க்கவே பயமா இருக்கு. டீசலா உள்ளவனையே அவன் வராம்பரு தோடு முடிய ஒரு மாதிரி மேன் ஃப்ரம் அவுட் ஆஃப் ஸ்பேஸ் வந்துட்டான் போல இருக்கு. எந்த ஜாதியும் பார்த்து இந்த மாதிரி நான் பயந்ததே கிடையாது. நீங்களும் அப்படிதான். இந்த மாதிரி ஜாதி my husband I'm going to marry ன்ற அப்பே தெரியும். உருப்படாம போன பார்த்தாலே தெரியுமே போயிச்சுக்குவான் வாழ்க்கை. சரி, ஓகே. ரொம்ப ஏச விரும்பல உங்களை. சங்கீதம் 1:1 2 வசனம் படிச்சு முடிச்சிருவோம். Psalm 1:1 தெரியல இந்த வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் படிங்க. அதான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். இந்த முழு சங்கீதம் புஸ்தகம் வேதாகமத்திலே பெரிய புக்கு அதுதான். வேதாகமத்திலே நடு புக்கும் அதுதான். It is a center book and it is also the longest book. You see how it begins. எப்படி ஆரம்பிக்குது பத்தியா? துன்மார்க்கரின் வழியிலே நடக்காத, கெட்டவன் வழியில நடக்காதறான்னு சொல்லுகிறது. அவன் பாதையில அவன் கிட்ட என்ன செய்யக்கூடாதான்? என்னது? நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அவங்க கிட்ட நிக்காத, அவங்க கிட்ட என்ன செய்யாத, நடக்காத, அவங்க கிட்ட என்னது உட்காராத. என்ன சொல்லுகிறது? அவன் கிட்டே போவாதறான்னு சொல்லுகிறது. Understand? நடக்கவும் கூடாது, உட்காரவும் கூடாது, நிக்கவும் கூடாது. What does it say? Go far away. Go far away. That's what the Bible says. Understand? It's for our good. நம்முடைய நன்மைக்காக. Understand? கூட்டாளிடா கொஞ்ச நேரம் நீ அலைவ. ஓகே, எத்தனை வருஷம் கூட்டாளி? 5 வருஷம் 4 வருஷம். கல்யாணம் பண்றேன்னு வை. I'm talking about okay அந்த மாதிரி கூட்டாளி. கல்யாணம் பண்றேன்னு வை. எத்தனை வருஷம் உயிரா இருப்ப கல்யாணம் பண்ண பிறகு? 25ல கல்யாணம் பண்றேன்னு வை. 70ல பொட்டுக்குற. அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 45 வருஷம் உன் வாழ்க்கை போச்சுடா. I'm guaranteeing you. Understand? For the first 25 years maybe you are under the protection and providence of your family. முதல் 25 வருஷம் உங்க அப்பா அம்மா உன்னை பார்த்துக் கொள்வாங்க. Okay, fine. அதுக்கு பிறகு you make wrong choices. You end up என்னது? 45 years of misery. 45 வருஷம். Your life will be a miserable life. Be careful. Understand? Be careful. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஞானமா கடவுள் பக்தியோடு தெரிந்தெடு. ஆண்டவர் உன்னுடைய 45 வருஷம் இல்ல, இன்னொரு கூட்டி ஒரு 65 வருஷமா என்ன கொடுப்பாரு? ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு. சரியா? நாசமாகி விடாது. சோ பைபிள்ல சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய வழியிலே நடக்காத, உட்காராத, அவங்க கூட பேசாத. ஒட்டிக்கும். ஜெகோராம் ஒரு நல்ல உதாரணம். ஒட்டிக்கிச்சு. சரியா? எத்தனை வருஷம் தெரியுமா உயிரோடு இருந்தான்? You know how many years Jehoram was alive after becoming king? 8 years.
8 வருஷத்துல எப்படி செத்தான் தெரியுமா? இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். we read this also. 16 இருந்து 18 வரையில 2 நாளாகமம் 21 16 I am going to finish now. 2 நாளாகமம் 21 16 18 16ல இருந்து 18 வரையில அப்படியே கர்த்தர் பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்த தேசத்தாரான அரபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார். கிண்டி விட்டது யாருலா இது? யாரு? கரெக்ட். அவனுங்க சும்மா தான் கடந்தானுங்க. இந்த பிலிஸ்டியன் காரனுங்களும் இத்தோப்பிய காரனுங்களும் அவனுங்க பாட்டுக்கு வேலையில இருந்தானுங்க. இவனுங்களை போய் கிண்டி விட்டதே யாரு? ஆண்டவர்லா. This is the problem, you know. We go against him. அவர் சும்மா இருக்க மாட்டார். He becomes our enemy. Having the Philistines as an enemy is not a problem. Having Ethiopians as an enemy is not a problem. That's what the Bible teaches. இல்லையா? வேதம் அதை தான் கத்து கொடுக்கிறது. ஓ, எதிரிகள் இப்படி வந்தாங்க, அப்படி வந்தாங்க. செனாச்சரிப் எசேக்கியாவுக்கு எதிர்த்து வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். 1000 பேர். கிதியோனை குறித்து நீங்க படிச்சிருப்பீங்க. 1000 பேர். இவன் 300 பேரோட என்ன செஞ்சான்? மேற்கொண்டான். எதிரி நமக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை கிண்டி விடுறது யாரு? அவ ஃப்ரெண்ட், நம்ம கூட்டாளி. அவர் தான் கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறார், திரும்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. படுத்து கிடந்தவனை ஏன்டா சும்மா இருக்கிற, அவனை போய் கொட்டுறா அப்படின்னு திரும்பி விட்டதே இவர்தான். சரியா? So it doesn't pay going against God. You understand? Don't make him your enemy. It is dangerous. பாருங்க, சரி கிண்டி விட்டாங்க, அப்படி விட்டார் அவனை. இன்னும் என்ன செய்யறாரு பாருங்க. 18 படிங்க. இவர்கள் எல்லாவற்றிற்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார். வயித்துல அவனுக்கு கேன்சர் வந்துருச்சு. அப்புறம் அப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 வருஷம் 2 வருஷமா கேளுங்க. 8 வருஷம் ராஜாவா இருக்கிறான். பிலிஸ்டியனர்கள், இத்தோப்பியர்கள், அரபியர்கள் இவனுக்கு எதிர்த்து வராங்க. அதுல கடைசி 2 வருஷம் வயித்துல என்ன வந்துருச்சு? பயங்கரமான சீக்கு வந்துருச்சு. கேன்சர்ன்றாங்க. அம்மா நான் சும்மா சொன்னேன். ஒருவேளை இருக்கலாம். சரியா? ஒருவேளை இருக்கலாம். But it's something like that, something that eats up your bowels. Understand? What is the life worth living? அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையா? புண்ணியம் இல்லாத வாழ்க்கை. That's what I'm trying to say. Wrong influences will never promise you a good future. கரெக்ட்டா? தவறான தீர்மானங்கள், தவறான காரியங்கள் ஒரு நல்ல எதிர்காலத்தை நமக்கு என்ன செய்யாது? கொடுக்காது. இவனை பாருங்க, அத்தாலியா அவன் பொண்டாட்டியோட பேச்சை கேட்டுட்டு அவனுடைய சகோதரர்கள் எல்லாத்தையும் குத்தி கொண்டுனான். அதனால சொன்ன நீ வீட்டுல போய் படிக்கணும்ட்டு. 8 வருஷம் ஆளுகை செய்து 2 வருஷம் வயிற்றுல பூச்சி, மற்ற வருஷங்கள் எல்லாம் எதிரிகள் அவனை ஆளுகை செய்தாங்க. You do and I don't want that. Living with God is the best. Okay, one more verse and finish. யோபு 21 14 to 16. Job 21 14 to 16. யோபு 21 14ல இருந்து 16 வரையில. அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகிடும். தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகுங்கள் யோபு சொல்லுகிறார். Job is a very wise man. He is saying, எங்களை விட்டு தேவனை பார்த்து எங்களை விட்டு விலகுங்க என்று சொன்னாங்களாம். உம்முடைய வழிகளை அறிய விரும்புவோம். We don't want your ways. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருக்கும். கரெக்ட். அவன் என்ன ஆலோசனை சொல்லுகிறான்? கடவுளை விட்டு விலகுடா, ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்காதடா, அதுல என்னடா பிரயோஜனம் என்று அவனுங்க சொல்றானுங்களாம். அதுக்கு யோபு சொல்லுகிறாராம், துன்மார்க்கனுடைய ஆலோசனை, கெட்டவனுடைய ஆலோசனை என் கிட்ட என்ன செய்யாது? வராது. சரியா? அந்த மாதிரி தான் நம்மளும் தீர்மானம் எடுக்கணும். கெட்டவனுடைய ஆலோசனையை நான் என்ன செய்ய போறது கிடையாது, கேட்க போறது கிடையாது. அதனாலதான் யோபுக்கு கஷ்டம் வந்தாலும் கடைசியில் அவனுடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சிச்சு? பிரமாதமாக முடிஞ்சிச்சு. You understand what I mean? Make God your friend. Cut off every bad influence. Live for God. Your future will be guaranteed 100%.
Amen. God be with you. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.